2 மணி நேரம் தான் படம். ம். போனதே தெரியல. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. என்ன ஒண்ணு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லியிருக்கலாமே, ஏன் இவ்வளவு கிறிஸ்பா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்லணும்னு இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல போற போக்குல அழகா கன்வே பண்ணி அதை நமக்கு எமோஷனலாவும் நல்லாவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இவங்க வந்து தேவையில்லாத சீன்ஸா ஏதோ ஒரு பாட்டோ ஒரு லவ் சீனோ அந்த மாதிரிலாம் கொடுக்காம நீட்டா என்ன சொல்லணுமோ அதை நீட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக அந்த சாங்ஸ் ஹீரோயினை கொண்டு வர்றது இந்த மாதிரிலாம் எதுவும் கொண்டு வராம ஹீரோயினே வந்து கடைசியில தான் அறிமுகமே படுத்துறாங்க. ஸோ ரொம்ப அறிமுக ஹீரோயின். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தம்பி ராமையா வந்து ஜன்னல்ல பாத்துக்கிட்டே இருப்பாரு. பக்கத்து வீட்டுக்காரனோட தண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து எப்படா சண்டையை வலிக்கும் அப்படின்ட்டு அந்த கொண்டு வந்து கோணியை தூக்கி போட்டு இதை தாண்டி போக கூடாது நீ கழுவுற தண்ணி. ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. இப்ப நம்ம எப்படி ஏய் அந்த வீட்டோட ஆடு நம்ம வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கலாம் சண்டை போடலாம் ரெடியாரு டக்குன்னு மாட்டை பிடிச்ச அம்மா எப்பா கட்டுப்பா அதை கொஞ்சம் இல்லடா அவகிட்ட மல்லிக்க நிக்க முடியாது. அந்த மாதிரிதான் நிறைய சீன் கனெக்ட் ஆச்சு இல்ல. இதை எப்படி ஒரு 2 மணி நேரம் படமா கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. செம இன்ட்ரெஸ்டிங்காவும் என்டர்டெய்னிங்காவும் அதுல பல கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சுங்க.